ஓம் நம சிவாய. இவ்விதமாக ருசியை உடையதும் நெய்யால் செய்ததும் மனமுடையதுமான இவற்றை பயபக்தியுடன் சிவ, அக்னி, குரு, பந்துக்களுக்கு சமர்ப்பித்து பிறகு தான் புசித்தவளவில் அக்ஷயமான பயனை அடைவான். பிதுர் தினத்தில் சிவயோகிகளை வரவழைத்து இப்படி சுவையோடு கூடிய உணவை பக்திபூர்வமாக அவர்களுக்கு படைத்தவன் தன் பிதுர்கள் செய்த பாவங்களை நீக்கி ஸ்வர்க்கத்தை அடைய செய்வான். வஸ்திரம், அன்னம், பானம் முதலியவற்றை ஸ்ரத்தையுடன் சிவயோகிகளுக்கு ஒரு முறையாவது கொடுத்து பூஜித்தவன் அப்போதே பிரம்ம, விஷ்ணு, ருத்ரர்களை பூஜித்த பயனை அடைவான். சிரார்த்த தினத்தில் சிவனை ஆராதித்து சிவயோகிகளை பிக்ஷை கொள்ள அழைத்த உடனேயே அவனுடைய பிதுர்கள் ஆனந்தித்து நடனம் செய்தும் கானம் செய்தும் அவனை ஆசீர்வதிப்பார்கள். வியாச முனிவனே விபூதியை உத்தூளனம் செய்து கொண்டு ருத்ராட்சம் மணிமாலை அணிந்து சிவநாமங்களை உச்சரித்துக் கொண்டு சிவயோகி ஒருவன் வந்து வாசலில் நின்றவுடனேயே அந்த வீட்டிற்கு தனதானிய சம்பத்துக்கள் சேரும். ஆகையால் அதித்தி வருவதை உணர்ந்தவன் அவனை கும்பிட்டு எதிர்கொண்டு அழைத்து வந்து தன் சக்திக்கு ஏற்றபடி பக்தியுடன் அன்னபானாதிகளால் அவனை திருப்தி செய்ய வேண்டும். அந்த அதித்தி தேஜோ ரூபம் உடையவனாயினும் விரூபியாயினும் மலினனாயினும் மலின வஸ்திர உடையவனாயினும் அவன் இப்படி இருக்கிறானே என்று யோசிக்காமல் இவன் சிவயோகியே என்று உள்ளத்தில் கருதி உபசரிக்க வேண்டும். தன் வீட்டுக்கு வந்த அதித்தியை துவேஷித்த இல்லறத்தோன் சாக்ஷாத் சிவபெருமானையும் எல்லா தேவர்களையும் வேதங்களையும் யாகங்களையும் ஆகமங்களையும் துவேஷித்தவனாகி அதோமுகனாகவும் ஊர்த்துவ பாதகனாகவும் நரகத்தில் பெருந்துயர் அனுபவித்து பலவித புழுக்களால் கடிக்கப்பட்டு அக்னியால் தகிக்கப்பட்டு கல்பாந்தம் வரையில் அநேக கோரமான நரகங்களில் பாதிக்கப்படுவான். சிவயோகிகளை அபராதிகள் என்று ஒருவன் சொல்லும் போது கேட்டுக்கொண்டிருந்தவன் இன்னும் விசேஷ நரகங்களில் இவ்வுலகம் உள்ளவரையில் பாதிக்கப்படுவான். சிவயோகியை அபராதி என்று சொல்பவன் விசேஷமான பாவங்களை அனுபவிப்பான் என்பதில் சிறிதேனும் சந்தேகம் இல்லை. ஆயினும் சொல்பவனை காட்டிலும் கேட்பவன் இரட்டிப்பு பாவத்தை அனுபவிப்பான். தூஷிப்பவன், தூஷணையை கேட்டவன், அதை அங்கீகரிப்பவன், தூஷிக்கலாம் என்றவன், அவர்களுடன் கூடியவன் ஆகிய இவர்கள் ஐவரும் பஞ்சமா பாவிகள் என்று வழங்கப்படுவார்கள். அஞ்ஞானமாகிய சேற்றில் அழுந்தி தன்னை ரட்சித்துக் கொள்ளும் சக்தியற்று பாவமாகிய மலைகளால் மறைக்கப்பட்டு சற்குணம் சிறிதுமில்லாதவன் அபாத்திரவான் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அபாத்திரனுக்கு தானம் கொடுத்த பட்சத்தில் சுடாத பச்சை மண்ணால் செய்த பாத்திரத்தில் சொரிந்த ஜலமானது அதில் நிற்காது பாத்திரத்தை விரித்து கொண்டு கீழே போய்விடுவதை போல அந்த தானமும் பயனற்றதாகிவிடும். அந்த தானம் வாங்கியதை பறிக்க வல்லமையில்லாமல் தானம் ஏற்ற அபாத்திரனும் அழிவான். மேலும் அபாத்திரனுக்கு கொடுத்த தானம் கலர் நிலத்தில் விதைத்த விதையையும் சாம்பலில் சொரிந்த ஹோம திரவியத்தையும் போல பயனின்றி முடியும். ஞானஹீனனாகிய அபாத்திர வேதியனுடைய ஜென்மமானது ஸ்திரீயை அடைந்த நபும்சகனை போல நிஷ்பலம் ஆகும். அபாத்திரனும் அவனுக்கு தானம் கொடுத்தவனும் இரும்பு தெப்பத்தில் ஏறி ஜலத்தை தாண்ட வேண்டியவன் தெப்பமும் தானும் மூழ்கி ஒழிவது போல இருவரும் அஞ்ஞானத்தில் அழுந்தி வருந்துவார்கள். காருண்யமாகவும் ஸ்ரத்தா பக்தியோடும் சத்பாத்திரத்தில் தானம் செய்பவனது தானமே உத்தம கோரிக்கைகளை எல்லாம் கொடுப்பதாகும். இன்றைய கதையில் வந்த சில சொற்களுக்கு விளக்கம் பார்க்கலாம். விபூதியை உத்தூளனம் செய்து கொண்டு அப்படி சொன்னாங்க. ஒரு சிவயோகி விபூதியை உடல் முழுவதும் பூசிக்கொண்டுன்னு அர்த்தமாம். உத்தூளனம்னா பூசிக்கொண்டு, நீர்ல குழைச்சு பூசாம அப்படியே விபூதியை
அப்படியே நம்ம தான் பார்த்திருக்கோம். சிவயோகிகள் அப்படியே விபூதி அப்படி தரிச்சுட்டு வருவாங்க இல்லையா? அந்த மாதிரி தரிச்சுட்டு வரத நம்ம உத்தோலனம்னு சொல்றோம். மலினன் அப்படின்னா அழுக்கா இருக்கவங்கன்னு அர்த்தமா. ஒரு சிவயோகி அழுக்கா இருந்தாலும் சரி, அவர் சுத்தமா இருந்தாலும் சரி, அவர் முகத்துல தேஜஸ் இருந்தாலும் சரி, தேஜஸ் இல்லனாலும் சரி, ருத்ராட்சம் போட்டு விபூதியை உத்தோலனம் செய்து கொண்டு வந்தா நம்ம அவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை சிவனாவே கருதி நம்ம செய்யணுமா. விரூபி அப்படின்னா அசிங்கமாக, இல்ல நம்ம ஊனமாகனே எடுத்துக்கலாம். உடல்ல ஏதோ ஒரு குறைபாடோட இருக்கிறவங்க, இல்ல பார்க்கறதுக்கு அழகா இல்லாம, லட்சணமா இல்லாம இருக்கிறவங்க விரூபி. அப்ப ஒரு சிவயோகி விரூபியாக இருந்தாலும் நம்ம அவர உபசரித்து சிவபெருமானாவே கருதி அவருக்கு நம்ம பணிவிடை செய்ய வேண்டும். அதோமுகம் அப்படின்னா கீழ் நோக்கிய முகம். சிவபெருமானுக்கு 6வது அதோமுகம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து அஹ், அதாவது சிவயோகியை தூஷிப்பவன் எப்படி இருக்கானா அதோமுகத்தோட நரகத்துல போய் சேர்ந்துருவானாம். அப்ப இந்த இடத்துல வரக்கூடிய அதோமுகம் வந்து கீழ் நோக்கிய முகம், வெட்கப்பட்டு அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? சோ அதான் அதோமுகம். ஊர்த்துவ பாதம் அப்படின்னா தீமை செய்பவன் அப்படின்னு அர்த்தமாம். அபாத்திரவான் அப்படின்னா தகுதியற்றவன் அப்படின்னு அர்த்தமாம். நபும்சகன் அப்படின்னா பாலினமற்ற, அதாவது பால் உறுப்பு தெளிவாக இல்லாதவர். திருநம்பி திருநங்கை நம்ம சொல்றோம் இல்லையா? அவங்களதான் நம்ம வந்து நபும்சகன் அப்படின்னு சொல்றோம். நிஷ்பலம் அப்படின்னா வலிமை இழந்து, வலிமை இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓம் நம சிவாய.